வணக்கம். வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்வீட்டை தேடிட்டு இருக்கீங்கன்னா, இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற சூப்பர் சாஃப்டான காஜு கத்லி, அதுவும் ஷாப்பில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டோட நம்ம கிச்சனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரெண்டு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க தேவை. ஒன்று கேஷ்யூ, இன்னொன்று சுகர். 1 கப் கேஷ்யூவுக்கு 3/4 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி. ஃபஸ்ட்டு கேஷ்யூவை மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 டைம் ஓட்டி எடுத்துக்கலாங்க. ஓவராக கிரைண்ட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. மேலே பீஸாக இருக்கிறத கூட மறுபடியும் ஒரு ஓட்டி எடுத்து இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டான பவுடராக கிடைக்கும். இப்போ ஒரு கடாயில் சர்க்கரை, தண்ணி இது ரெண்டுத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வைக்கணுங்க. தண்ணியில் சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 2 விரலுக்கு நடுவில் வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆகி கட் ஆகுங்க. சிரப் ரெடி ஆனதும் நம்ம கிரைண்ட் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கேஷ்யூ பவுடர், அதை இப்போ நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணுங்க. இது பண்ணுறப்போ ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. இதில் இந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி தாங்க ரொம்ப முக்கியம். அது ஓவர் ஆயிடுச்சுன்னா ஸ்வீட் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். இப்போ அந்த கேஷ்யூ பவுடர் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்படி எடுத்து பார்க்குறப்போ அது ரிப்பன் மாதிரி விழணுங்க. அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதனால் ஒரு பிளேட்டில் கீ அப்ளை பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதில் இதை மாற்றிட்டு 2-3 தடவை டர்ன் பண்ணிகிட்டே இருந்தால் நல்ல திக்கான டோ மாதிரி வந்துடுங்க, சப்பாத்தி மாவு மாதிரி. சப்பாத்தி மாவு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் இதே ப்ராசஸை நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் போட்டு கூட இதை பண்ணலாங்க. என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லாதனால நான் சப்பாத்தி கல்லையே வச்சு பண்ணுறேன். சப்பாத்தி கல்லை நல்லா கீ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒரு கவர் விரித்து அப்படியே நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு ஷார்ப்பான நைஃபை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணால் காஜு கத்லியோட சிக்னேச்சரான டைமண்ட் ஷேப் வந்துடுங்க. உங்கள்கிட்ட சில்வர் ஃபாயில் இருந்தால் நீங்கள் அதை கூட மேலே அப்ளை பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட் வாயில் போட்டதும் மெல்ட் ஆகிற மாதிரி காஜு கத்லியை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.